காலத்துல பொம்பளைக்கு பேர் சொல்ல மாட்டாங்களாம். இப்ப அதெல்லாம் கிடையாது, எல்லாமே அறிவாகி போச்சு, மாறி போச்சு. ஆமா பட்டணம் பட்டணம் மெட்ராஸ் சென்னை எல்லாரும் ஒண்ணுதான். கட்ட பழனி பேரு போயிது எல்லாம் அது மூணு தெரிஞ்சு மாத்த வரலாம். சரி அது எப்படி மூணா பிரிக்கிற? சிங்கப்பெருமாள் கோயில் பெருங்குளத்தூர் வரைக்கும் மெட்ராஸ், பெருங்குளத்துல இருந்து தாம்பரம் வரைக்கும் சென்னை. சொல்றா டேய், நீ இங்க இருக்க வேண்டிய ஆளு என்னடா குழப்பையா? நீ வேற எங்க இருக்க வேண்டிய ஆளு. உன்னை தூக்கி மண்ணில் என்னையே வச்சிருக்கணும். நாங்க தப்பு பண்ணிட்டோம். சரி இப்ப அந்த பொண்ணு வரலையா? ஆமா சரி முன்னாடி வரட்டும், நான் பார்த்து இறப்புறப்போ பார்த்தா தானே சொல்ல முடியும். வழியை இந்த மாதிரி வந்துக்கிறான் போகிறான்னு தட்டு தட்டு துண்டு போட்டு படி. லக்காடியா துண்டு எங்க போட்டு நீ எங்க போய் படுக்கிறா? ஆமா துண்டு போட்டு துண்டு மேல போடுறா. ஏன்டா பொங்கல் வந்து டென்ஷன் ஆகுறாங்க? ஏன் என்ன? ஆமா கரெக்டு. அதுதானே சொல்லுது. என் மேல ரெண்டு சொல்லுவேன், இருக்கிறத 14 பேர்லயே அவன் மூலகாரன். அவன் அடிச்சுக்கு தாரே அடிக்கடி சொல்லுவேன் ரமேஷ் கிட்ட. அதை நிரூபிக்கிறேன். 10 உண்டு போ. உலகிலே
முடியல சாகவும் வழியில எப்படிதான் வாழ போற நாட்டிலே இந்த ஈனமான கெட்ட பையன் வீட்டிலே. சரி வந்து நேரம் ஆயிடுச்சு. எங்க வீட்டுக்காரர் எங்கதான் போயிருப்பான்னு தெரியலையே. சரி யாரோ ஒருத்தர் பெண்கள் இருக்காரு. அவர் போய் கேட்டா தெரியும். ஏ மாமா. வாமா நீதானா? நானே நல்லாகிறியா? என்னங்க மாமா என் கல்யாணத்தை பார்க்க முன்னே. என்ன பார்த்து நான் தான் அந்த கம்யூனிட்டிக்கு ஒன்று தான் கல்யாணம் பண்ணி வச்சேன். நான் ஒன்று தான் கட்டின்னு இருக்கலாம். சரி வாழ ரெண்டாம் தரமான்னு சொல்லிட்டு மூணாம் தரமா கட்டி வச்ச உடனே ஏலே அப்படி சொல்ற நீயே கல்யாணம் பண்ணி வச்சுட்டு பேசலாமா? பேசக்கூடாது. ஏன் காக்கா ஆட்ட கட்டாதீங்க. என்ன சமாச்சாரம் முதல்ல வந்துக்கிற? போய் யாரு யாரு? ஆ. எங்க வீட்டுக்காரருக்கு பார்க்கணும் வேண்டாம். ஆ. எங்க வீட்டுக்காரரை பார்த்தியா சொல்லியா சொல்லியா சொல்லு. சொல்லியா பக்கத்தில் எனக்கு பனி ரொம்ப கதை கதை இருக்கணும். இல்லைம்மா குளிருது. ஆமா அவர் சண்டைக்கு போய் பண்ணி கீசி விட்டாரு. என்ன சமாச்சாரம் கூட்டுக்கார தேடி வந்தா? அந்த குடிகார பையன் கேட்கறா அங்கன்னு வந்தான். 140 ரூபாய் எனக்கு கடன் காட்டான். வேற வெட்டுறவோட மொத்தம் ரொம்ப டயர்டா இருக்குது எனக்கு. 140 ரூபா கொடுன்னா 500 ரூபாயை குத்தமிச்சுக்கிறேன். அவனை நம்பி யாரு கொடுத்தாங்க? உன்னை நம்பி தான் கொடுத்து வச்சுக்கிறான். நம்ம வேலை செஞ்சு கேசிக்கலாம் கூட. அதாவது 4 ஏக்கரை நிலத்துக்கு நம்மளுக்கு கரை பெரிய நடுவு வர மாட்டியா? அதே 100 500 முடிச்சுக்கலாம் கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வேற என்ன வேலை சொல்ல போறேன்? வந்தான் பணத்தை வாங்கினான். இங்கேருந்து முன்னாடி பார்த்து ரொம்ப காலத்தமமாக போச்சு. பைசா என்ன தரக்குது. அதனால நேராக இந்த ஒத்தடி பாதியாக வந்து ஒரு பனை மரம் இருக்கும். அது பக்கத்தில் ஒரு பாறை ஒன்று பாறை மேலே படுத்துக்கிறோன்னு சொன்னான். நீ என்ன பண்ணுற? கடந்து போய் முதல்ல அவனை பார்க்குறேன். அவனை பார்த்துட்டு போகும்போது அப்படியே நம்மளையும் பார்த்துட்டு போ. போனா பார்த்தேன் இந்த மாதிரி சொல்லிட்டு போயாமா. ஆமா ஆமா அதுக்கு சாத்து கொண்டு நான் விட்டு பசி எடுத்துக்கிச்சு. எட்டி பார்த்தா காம்பவுண்டுக்கு அப்புறம் கிச்சிடி மரம் அதுக்கு போட்டு நான் சாப்பிட்டு இருந்தேன். சரி போம்மா பார்த்துட்டு போறியா? சரி போ சிறப்பு போய்